சார் தேர்வு அப்படின்னாலே மாணவர்களுக்கிடம் ஒரு சின்ன அச்சம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி அட்வைஸ் கொடுக்குறீங்க சார்? ஸ்டூடெண்ட்ஸ் ஹாப்பியாக இருங்க, எக்ஸாமினேஷன் பொறுத்தவரைக்கும் ஜாலியாக எழுதுங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்ன மாதிரி தான் நீங்கள் எந்த வகுப்பறையில் உட்காந்து படிச்சிங்களோ அதே வகுப்பறையில் தான் உட்காந்து நீங்கள் எழுத போகிறீங்க. என்ன குவார்டர்லி எக்ஸாம், ஹாஃப்லி எக்ஸாமில் உங்களுக்கு பாடம் நடத்தின டீச்சர்ஸ் உங்களை சுற்றி நிற்பாங்க. இப்போ மற்ற ஸ்கூல்ஸ் டீச்சர்ஸ் உங்களை சுற்றி வருவாங்க. ஸோ நீங்கள் பயப்படாமல் நீங்கள் படித்ததுலேருந்து தான் கேள்வியே கேட்க போகிறாங்க. அதில் ஸோ தைரியமாக எழுதுங்க. பேரண்ட்ஸ் நான் வைக்கிற வேண்டுகோள், பிள்ளைங்களை தயவு செஞ்சு பதஷ்டப்படுத்தாதீங்க. உடனடியாக மாற்றம் நீலேருந்து அவன் தூங்காமல் படிக்கணும் அப்படிலாம் சொல்லாமல் அவருக்கான டைமை கொடுங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பசங்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப 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 அவங்க வெல் இன்ஃபார்ம்டாக இருக்கிறாங்க. எப்படி தங்களை தயார்படுத்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும். நீங்கள் பக்கத்தில் இருந்துட்டு சப்போர்ட்டாக தான் இருக்கணுமே தவிர நீங்கள் கொடுக்குற டென்ஷனில், நீங்கள் கொடுக்குற ஒரு டார்ச்சரில் அந்த பிள்ளைங்களுக்கு மன உளைச்சல் வந்துடக்கூடாது. ஸோ ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஹாப்பியாக நீங்கள் வச்சுக்கணும். ஸோ அஸ் அ பேரண்ட்ஸ் சப்போர்ட்டாக இருங்க, ஒரு ஃப்ரெண்டாக இருங்க அந்த பிள்ளைங்களுக்கு. சார், மார்ச் மாதம் கிட்டத்தட்ட ஒரு 2ஆம் தேதியிலிருந்து 26 வரைக்கும் +2வும் அதே போல் ஏப்ரல் 6 வரைக்கும் 10த்தும் இருக்கு. ஸோ இந்த டைம் நிறைய கேப் கிடைக்குதா சார்? மாணவர்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்? நிறைய இருக்கு. ஆக்சுவலி இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த அடுத்த ரிவிஷன் எக்ஸாமுக்கு தங்களை தயார்படுத்திடுவாங்க பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும். ஆனால் திங் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் பார்த்தீங்கன்னா 3 to 4 days, சம்டைம்ஸ் 5 days கூட லீவ் கொடுக்குற அளவுக்குலாம் சில எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. மெயின் எக்ஸாம்ஸ் முதற்கொண்டு. ஸோ அது 5 நாள் இருக்குது, அப்போ படிச்சுக்கலான்னு இல்லாமல் குழந்தைங்க ரிவிஷன் எக்ஸாமில் உங்களை தயார்படுத்திக்கிட்டிங்கன்னா அந்த 5 நாள் நீங்கள் உங்களை ரிவைஸ் பண்ணுறதுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிற விதத்தில் தான் இன்றைக்கி அதை நான் கொடுத்துருக்கோம். இப்போ தேர்தல் நேரம், நீங்கள் இதுக்கு முன்னாடி தேர்வெல்லாம் கொஞ்சம் டைம் உங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்கும். இப்போ தேர்தல் நேரம் அப்படிங்கிறதுனால எவ்வளவு அது ஒரு நெருக்கடியான விஷயமா இல்லாட்டி சமாளிக்கக்கூடிய வகையில்? சமாளிச்சலாம். இது ஒன்று வேணா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ எங்களோட டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த போர்ஷன்ஸ் இப்போ கம்ப்ளீட் பண்ணி வந்திருக்காங்க. டிசம்பர் மாசத்துல ஃபுல் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணி என்னதான் அது ஹாஃப் இயர்லி எக்ஸாம் இருந்தால் அந்த ஃபுல் போர்ஷனுக்கான எக்ஸாம் கண்டக்ட் பண்ற மூடுக்கு தான் அந்த பிள்ளைங்களை அவங்க கொண்டு போவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த முறையும் அதே ஒரு இதை அவங்க பண்ணுவாங்க நம்பிக்கை. மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்குது, அதே போல SIRம் இருக்கு. ஸோ நம்ம டீச்சர்ஸ் நிறைய பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. ஸோ அதை எப்படி நம்ம பார்க்கணும்? எங்களுக்கு எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர்ஸ் இதில் அதிகமாக பயன்படுத்த போறாங்களா இல்லை ஹை ஸ்கூல் நமக்கு எக்ஸாம் பொறுத்து உங்களுக்கே தெரியும், ஹை ஸ்கூல் ஹை செகண்டரி ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ணாம கொண்டு போறாங்களா அப்படின்னு நாங்கள் பார்த்துட்டு அதுக்கு லாஸ்ட் क्वेश्चन சார், நீங்க சொல்லியிருந்தீங்க இது எனக்குமான தேர்வு அப்படின்ற மாதிரி, ஆசிரியர்களும் ப்ரிப்பேர் ஆயிருக்கும், நாங்களும் ப்ரிப்பேர் ஆயிருக்கும்ட்டு. அது எவ்வளவு டாஸ்கா சார்? எப்படி இருக்கு? சரி, இது மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக தான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட நம்முடைய மாணவ செல்வங்களுடைய எதிர்காலம் அடங்கி இருக்குது. ஸோ ஒரு அரசாங்கத்தோட திட்டத்தை ஒரு அமைச்சராக அதை வெறும் அறிவிப்போட நான் எடுத்துறேன்னா, அதை ப்ராப்பராக நான் செயல்படுத்தி இருக்கிறேன்னா, செயல்படுத்தினது எங்களோட டீச்சர்ஸ் அதை மோட்டிவேட் பண்ணியிருக்குதா, அது மோட்டிவேட் பண்ணது கிரவுண்ட் ரிசல்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் அது போயிருக்கா, அந்த மோட்டிவேஷன் அந்த கான்செப்ட் எடுத்திருக்கிறாங்களா, நான் எங்கள் ஸ்கூலில் நான் பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருக்காங்களா அப்படிங்கிறது ரிசல்ட் வரும்போது எங்களுக்கு தெரியும். தேங்க்யூ.